வணக்கம். இன்று ஒரு சட்ட தகவல். அதாவது பொது இடத்துல மனித உரிமை மீறல் நடக்குது. அதாவது ஒரு பெண்ணை ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறாங்க. அந்த இடத்துல பொது இடத்துல நம்ம பொதுமக்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல அவங்கள போயிட்டு தட்டி கேட்கணும் மனசு தோணும். ஆனால் தட்டி கேட்டால் ஏதாவது காவல்துறை நம்ம வழக்கு போடுமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கும். அதுக்கு என்ன சட்டம் சொல்லுது, அதை பற்றி சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார். அதாவது சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, செல்ஃப் டிஃபென்ஸ்னால் நம்மளை ஒருத்தவங்க தாக்க வராங்க, இல்லை பொது இடத்துல ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, ஒரு குற்ற செயல் நடக்குது. அப்போ நம்ம பார்த்துட்டு பார்க்காம போகக்கூடாது, அந்த இடத்த தடுத்து நிறுத்தணும். அந்த இடத்துல தடுத்து நிறுத்தும்போது நம்மளுக்கு அந்த தடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம தடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கொலையே அவங்க அதில் உயிர் சேதமே ஏற்பட்டாலும் செல்ஃப் டிஃபென்ஸாக கருதப்படும். ஆனால் அதுக்கான கரெக்டான ஒரு முகாந்திரம் இருக்கணும். இப்போ புதுசியான அந்த சட்டத்தில் BNS 35 செக்ஷன் சட்டப்பிரிவு 35லேருந்து 44 வரைக்கும் அந்த பிரிவுகள் சொல்லியிருக்கு. அதாவது குற்றத்தை பார்த்துட்டு போனாலும் அதுவும் குற்றம் தான். அதாவது உங்களால் இப்போ ஒரு குளத்தில் இருக்காங்க, குளத்தில் உங்களால் காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியே யாருக்காச்சும் ஃபயர் இன்ஜினோ சொல்லணும். அதுதான் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லுவது. அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் என்ன சொல்கிறதுனா, ஒரு பெண் இருக்குது, அதாவது ஐபிசியில் சொல்லுவாங்க 95லேருந்து 100 வரைக்கும் ஒரு பெண் மானபங்கம் படுத்து அந்த பெண்ணுக்கு மானபங்கம் பண்ணும்போது அவர் தற்காத்து கொள்றதுக்காக அவங்க தாக்குறாங்க. அந்த டைமில் அந்த எதிரி உயிர் போனால் கூட செல்ஃப் டிஃபென்ஸ் ஆகிடுது. இது தெரிஞ்சுங்க. அதனால் இதில் குற்றம் ஆகாது. இதை அனைவரும் தெரிஞ்சுக்கணும். அதனால் சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.